ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சுவையான பூந்தி லட்டு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாமளே வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ற திருப்தியே தனி தான். குறைந்த செலவில் அதிக அளவில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கலந்து எடுத்தாதான் பூந்தி நல்லா உருண்டை உருண்டையாக வரும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் எண்ணெய்க்கு மேலே ஜல்லிக்கரண்டி வச்சு அது மேலே கரைச்ச மாவை ஊற்றினா சின்ன சின்ன பூந்தியாக எண்ணெயில் விழும். பூந்தி நல்லா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, பாகு நல்லா கொதித்து சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சர்க்கரை பாகை ஒரு பெரிய பவுலில் மாற்றி வச்சுக்கணும். நம்ம செஞ்சு வச்ச பூந்தியை அதில் சேர்த்து கொஞ்சம் கிஸ்மிஸ், கொஞ்சம் முந்திரி சேர்த்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பூந்தி நல்லா ஊறி வந்ததும் ஒரு பருப்பு மத்தால பூந்தியை ஒன்றும் பாதியுமா அழுத்தி விடணும். இப்போ பூந்தியை லட்டுகளாக பிடிச்சா சுவையான பூந்தி லட்டு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.